ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செயின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம செயின்ஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, வாயில் வச்சோடனே கரையக்கூடிய ஒரு சூப்பரான பாசிப்பருப்பை வச்சு ஒரு செட்டிநாடு ஸ்பெஷல் உட்காரை ஸ்வீட் தான் செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம எது எடுத்தாலுமே ஒரே அளவாக தான் எடுக்கணும். இந்த 200 உலக்கில் ஒரு உலக்கு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அந்த உலக்கில் 2 உலக்கு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். அரை உலக்கு ரவை, அதே இதில் அரை உலக்கு தேங்காய் திருவி வச்சுருக்கேன். கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சம் ஏலக்காய். முதல்ல இந்த பாசிப்பருப்பை நம்ம நல்லா வறுத்துட்டு 2 தடவை கழுவிட்டு இந்த உலக்கில் 2 உலக்கு தண்ணி ஊற்றி குக்கரில் ஒரே ஒரு விசில், ரொம்ப குழஞ்சிடக்கூடாது, ஒரு விசில் வச்சு வேக வச்சுக்கணும். இந்த வெல்லத்தில் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அதை கரைச்சி மட்டும் வச்சுக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த உட்காரை செய்ய ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கு ஒரு சின்ன குக்கர் அடுப்பில் வச்சு எடுத்து வச்ச பாசிப்பருப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும். நல்லா வறுத்துட்டு நல்லா 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர், ஒரு உலக்கு வச்சுருக்கோமா பாசிப்பருப்பு, அதுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு விசில் இல்லைனா 2 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஆஃப் பண்ணிடணும். இந்த பாருங்கள், பாசிப்பருப்பு ரொம்ப குழைவுல நல்லா பக்குவமாக வந்துருச்சுல்ல. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அகலமான பேன் வச்சு ஒரு இந்த கரண்டியில் 2 கரண்டி நெய் ஊற்றிருக்கோம். நெய் ஊற்றிட்டு எடுத்து வச்ச முந்திரி பருப்பு போட்டு தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கணும். இந்த முந்திரி பருப்பு கோல்டன் கலரில் வந்துருச்சு. அதனால் முந்திரி பருப்பை தனியாக எடுத்து வச்சுட்டு ஏற்கனவே அதில் மீதி நெய் இருக்கா, அது கூட இன்னும் 2 கரண்டி ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிட்டு எடுத்து வச்சுருக்கோம்ல அரை பங்கு ரவை, அந்த ரவை இதில் போட்டு நல்லா பொறுன்னு வறுக்கும். எல்லாமே நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் நல்லா வறுக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா நெய்யிலே இந்த ரவை நல்லா வறுத்தாச்சு. வறுத்த உடனே நம்ம எடுத்து வச்ச இந்த தேங்காயும் போட்டு நல்லா வறுத்துடணும். நம்ம எடுத்து வச்சு பாசிப்பருப்பையும் போட்டு பாசிப்பருப்பையும் போட்டு நம்ம வறுத்த ரவை தேங்காய்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சா. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம ஏற்கனவே இப்போ பாருங்கள், நல்லா எல்லாம் ஒன்று கலந்தா கட்டிக்கிட்டு எதுவுமே இல்லாமல் நல்லா ஒன்று சேர்த்து கலந்தாச்சு. இப்போ
கொஞ்சம் நெய் சேர்த்துக்கணும். நெய் சேர்த்து நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா நம்ம அப்படியே வதக்கிட்டே இருந்தோம்னா நல்லா வடை சட்டியில் ஒட்டாமல் நல்லா வரும், கட்டி சேர்ந்து வரும். ஒரு 2 நிமிஷம் கிண்டணும். நல்லா எல்லாம் வெந்து ஒன்று போல் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்வீட்னஸ் எடுத்துக்கிட்டதுக்காண்டி கொஞ்சோண்டு லைட்டாக உப்பு, வாசனைக்காக ஏலக்காய் பொடி, அப்புறம் நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பு, கலந்துட்டு கடைசியில் கொஞ்சோண்டு நெய். அவ்வளோதான். சூப்பரான சுவையில் நம்மளுக்கு செட்டிநாடு ஸ்பெஷல் உட்கார நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அருமையான சுவையில் நம்ம செஞ்ச செட்டிநாடு ஸ்பெஷல் பாசிப்பருப்பு வச்சு செய்யக்கூடிய ஸ்வீட்டான உட்கார ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட நீங்கள் உங்கள் வீட்டிலே இந்த ஸ்வீட் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா செயின்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.